வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற பொலிட்டிக்கல் டிராமா டென்ஷனை நம்ம பேசணும். இப்ப தமிழ்நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, பிஜேபியை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள் டிவிகே தலைவர் விஜய் அவர்களை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னா, வெற்றி வாய்ப்பு விஜய்க்கு தான், விஜய குறைச்சி மதிப்பிடாதீங்கன்னு நான் அன்னைக்கே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரியும், எக்ஸிட் போலயும் விஜய் அவர்களுக்கு நிறைய ஓட்ஸ் வந்திருக்கு, அவர் தான் வின் பண்ண போறாரு, யங்ஸ்டர்ஸும் லேடிஸும் அவரை பயங்கரமா மதிப்பிடுறாங்க, அந்த மாதிரி எந்த தலைவரும் மதிப்பை பெறல அப்படிங்கிற மாதிரியும், அதை விஜய் அவர்கள் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரியும் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. சோ இந்த எலெக்ஷன்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்க போது. ஆல்ரெடி விஜய் அவர்கள் அவங்களுடைய கேண்டிடேட்ஸையும் கவுண்டிங் ஏஜென்ட்டையும் கூப்பிட்டு நிறைய விஷயங்கள் பேசினதாகவும், கவுண்டிங் இடத்துல ஒரு இன்ச்சு கூட டிவிகே உடைய ஏஜென்ட்ஸ் நகரக்கூடாது, கவனமா இருக்கணும் அப்படிங்கறதையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன மாதிரி நம்ம நியூஸஸ் பார்க்க முடியுது. சோ மே 4 இன்னும் ஒரு நாள் தான் நடுவுல இருக்கு. சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறது தெரியல. ஓட்டிங் இடத்துல பிரச்சனை வருமா, இல்ல சுமூகமா நடந்து முடிஞ்சிருமா, கரெக்டா பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற எல்லா கேள்விக்கும் மே 4ஆம் தேதி பதில் கிடைச்சிடும். அதே மாதிரி நீங்க நினைச்ச ஆளு சிஎம் ஆவாங்களா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். 2026 பயங்கரமா இருக்கு.